ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது தானே பார்க்குறீங்க. நம்ம மல்லி இருக்காங்க இல்லையா, எப்படியாச்சும் அந்த விஜயை வந்து மீட் பண்ணி பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அது எதுவுமே இப்போதைக்கு நடக்காது போல இருக்கே. ஏன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து மல்லியை பார்க்கறதுக்கு விருப்பமே படலை. அவருடைய எண்ணம் எல்லாமே எங்கே இருக்குன்னா வெண்பா மேலே மட்டும்தான் இருக்குது. வெண்பா குட்டி என்ன பண்ணுறாளோ எது பண்ணுறாளோ, சாப்பிட்டாலோ தூங்கினாலான்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாமல் அப்படியே மண்டையே மங்கி போய் கிடக்கிறாரு நம்ம விஜய். ஏன்னா அந்த அளவுக்கு வெண்பா மேலே பாசத்தை அள்ளி தெளித்து வச்சுருக்காரு. அப்படிப்பட்ட விஜய்க்கு ஏன்னா இவ்வளோ பெரிய கஷ்டமோ தெரியல. எந்த நேரத்தில் எப்படி தான் அவருக்கு கெட்டது நடக்குதோ தெரியல. அவர் எந்த பக்கம் காலை வச்சாலும் அவருக்கு கெட்டது மட்டும்தான் நடக்குது. எதுக்காக இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே அந்த சதிகாரி ராஜேஸ்வரி தான் காரணம். எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆனாலும் இப்போ அவங்க கூட இந்த நிஷாவும் கதிரேசனும் சேர்ந்துட்டு இருக்காங்க இல்லையா, இதுங்கெல்லாம் சேர்ந்துச்சிங்கன்னா எங்கே ஒரு நாடா உருப்பட போகுது, ஒரு எறும்பு இது கூட உருப்பட போகிறதில்ல. அந்த அளவுக்கு தான் இதுங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்குதுங்க. அதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து ஒரு ஃபீலிங்கில் இருக்கார். ஏன்னா அவருக்கு எதை பற்றி கவலை இருக்கோ இல்லையோ, வெண்பா பற்றி அதிகப்படியான கவலை இருக்குது. அதனால் இன்னொரு பக்கம் இந்த மல்லி இருந்துக்கிட்டு, நான் எப்படியாச்சும் விஜயை மீட் பண்ணி ஆகணும், நான் வந்து கோர்ட்டில் வக்கீல்கிட்டே இது வாங்கிட்டு தான் வந்திருக்கேன், தயவு செஞ்சு எனக்கு ஒரு முறை பார்க்க விடுங்க, அப்போ தான் இந்த கேஸில் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்க, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் உங்கள் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இந்த வார்டன் இருக்கார்லே, அவர் போய் கடன்னு அந்த ரூமை திறக்கிறாரு. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வார்டன் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக திறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சார் என்னாச்சு, எதுக்காக இவ்வளோ வேகமாக வந்து கதவை திறக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உங்களை பார்க்க மல்லிகான்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்க யாருன்னு கேட்டது உங்கள் ஒய்ஃபுன்னு சொன்னாங்க, அதுவும் உங்கள் கோர்ட்லேருந்து ஸ்டே ஆர்டரும் வாங்கிட்டு வந்திருக்காங்க உங்களை பார்க்கறதுக்காக, அதனால தான் அனுமதிச்சேன் அப்படின்னு சொல்ல, எனக்கெல்லாம் உங்களை பார்க்க விருப்பமே இல்லை சார், தயவு செஞ்சு அனுப்பிச்சி விட்ருங்க அப்படின்னு சொல்ல, அது எப்படிப்பா, உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கியிருக்கோம், அந்த 10 நிமிஷம் நீ பேசுவியோ இல்லை சும்மா நின்றுட்டு வருவியோ திட்டுவியோ ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்க, ஆனால் அந்த 10 நிமிஷத்தில் நீ அங்கே போய் விசிட்டிங் ஏரியாவில் நின்று தான் ஆகணும், அது வந்து எங்களுடைய ரூல்ஸு, அதை எங்களால் மாற்ற முடியாது, அதனால் போயிட்டு வா அப்படின்னு சொல்ல என்னவா இருக்கும் ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயை பார்த்து மல்லி இருந்துக்கிட்டு எப்படி பதறி அடிச்சுட்டு வராங்க. அதே மாதிரி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் அங்கே பரபரப்பாக வந்துட்டுருக்காரு. வந்ததுக்கப்புறம் விஜயை பார்த்த உடனே ஒரே அழுக, சொல்கிறது அவளுடைய மனசில் இருந்த கஷ்டம் துக்கம் எல்லாமே விஜயை பார்த்த உடனே கண்ணீராக வெளியே வருது. அதை பார்த்தா நம்ம விஜய் இருந்துக்கிட்டு, இப்போ எதுக்காக நடித்து ட்ராமா பண்ணிகிட்ருக்க, நீ நினச்சது தான் எல்லாம் நடந்துருச்சுல்ல, இதுக்கு மேலே உனக்கு என்ன கவலை சொல்லு, எப்படியோ என்னை டைவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன், அதுவும் நடந்துச்சு, என் பொண்ணை என்கிட்டேருந்து பிரிக்கணும்னு நினச்சேன், அதுவும் நடந்துச்சு, வேறு என்ன குறை, நான் இருக்கிறதே உனக்கு பிடிக்கலையா சொல்லு, அதுவும் பிடிக்கலன்னா சொல்லு, வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல, ஐயோ விஜய் சார் தயவு செஞ்சு நீங்கள் தப்பாக பேசாதீங்க, ஏங்க இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் போய் அப்படி நினைப்பேனா, சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் தான் நம்மளை வந்து இப்படி மாற்றிடுச்சே தவிர மற்றபடி வேறு எதுவுமே இல்லை, எல்லாமே நமக்கு நல்லதாக தான் நடக்கும், ஆனால் நம்ம தான் அந்த நல்லதை வந்து தட்டி கழிச்சுக்கிட்டே போயிருக்கோம், அதனால் நமக்கு வர வேண்டிய நல்லது எதுவுமே நம்மளை வந்து சேர மாட்டேங்குது, நம்ம தான் அந்த இதை வந்து அதிர்ஷ்டம் இல்லை, நமக்கு வந்து சரியான நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கோம். ஆனால் எல்லாமே சரியாக நல்லபடியாக தான் நடக்குது, ஆனால் நம்ம தான் அதை வந்து சரியாக பயன்படுத்திக்கிறது இல்லை, அதனால தான் நமக்கு எல்லாமே கெட்டதாக நடக்குது அப்படின்னு சொல்ல, நீ வந்து என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியல அப்படின்னு நிஷா வந்து நான் பார்க்கறதுக்காக போனேன். ஆனால் அவள் வந்து குழந்தைய வந்து பார்க்கவே இல்லை. அவகிட்ட எவ்வளோ கெஞ்சி கேட்டேன், தயவு செஞ்சு வெண்பா ஒரு முறை பார்க்கறதுக்கு அனுமதி கொடு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவள் வந்து என்னை எங்கே இருக்க நாயும் கூட கண்டுக்கவே இல்லை. அவளுக்கு என்ன தான் அவ்வளோ வைத்தறிச்சலோ தெரியல, ஏன்னா அவ்வளோ அகம்பாவமோ தெரியல, இப்படி வந்து பண்ணிகிட்ருக்கா. அவள் பண்ணுற எதுவுமே எனக்கு பிடிக்கல தான், ஆனாலும் நம்ம வெண்பாக்காக நான் பொறுத்துட்ருக்கேன். அவளை வந்து பகைச்சிக்கிட்டானா அதுக்கப்புறம் வெண்பாவை கண்ணிலே காட்ட மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் நீ ஆசைப்பட்ட, நீ ஆசைப்பட்டது நடந்துச்சு இல்லை, நீ ஏன் ஃபீல் பண்ணுற அப்படின்னு என்னங்க சொல்கிறீங்க, என்னதான் நான் வந்து அந்த வீட்டை விட்டு வெளியே வரணும்னு நினச்சாலும் எனக்கு வெண்பா தான் உயிருங்க, வெண்பாவும் நீங்களும் இல்லாத வாழ்க்கையை நான் எப்படி நினச்சி பார்ப்போம் அப்படின்னு ஒரு நிமிஷம் ஃபீல் ஆயிடுறாரு நம்ம விஜய். ஆனாலும் என்ன பண்ணுறது, அவளை வந்து முழுசாக நம்ப முடியலையே, நம்ம வந்து கஷ்டத்தில் இருக்கிற நேரத்தில் நம்மளை வேணான்னு சொல்லிட்டு அவள் ஒதுட்டி தள்ளிட்டு போக பார்த்தவ தானே, அதனால் அவன் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயமே நம்ம விஜய் சாருக்கு வரலை. அதுக்காக என்ன பண்ண முடியுங்க, அந்த அபிப்பிராயத்துக்காக என்ன கழுத்தை அறுத்துக்க முடியும், எதோ நடக்குதோ அது நல்லதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று நம்ம வேலை ஒன்று போயிடணுமே தவிர அதை விட்டுட்டு நடந்ததவே நினச்சிட்டு இருந்தா பிரச்சனை எதுவும் சால்வ் ஆக போகிறதில்ல. அதனால் விஜய் சார் கொஞ்சமாச்சு யோசிச்சு பாருங்கள், உங்களுக்குன்னு இருக்கிறது வெண்பா நம்ம மல்லி, இவங்க 2 பேர் மட்டும்தான்.
இவங்கள விட்டால் உங்களுக்கு வேறு யாரும் இல்லை. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்ற மாதிரி எல்லாமே எல்லாருக்கும் நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நீங்களும் நம்புறீங்க அப்படின்னா முதல்ல நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.